வடநாட்டு புராணங்களில் துன்மார்க்கனாக சித்தரிக்கப்பட்டவர். ஆனால் தமிழரின் பார்வையில் அவர் ஒரு அறிவின் சின்னம், பக்தியின் வடிவம், தைரியத்தின் உயிர். அவர்தான் இலங்கையின் பேரரசர், சிவபக்தர், தமிழ் மகனான இராவணன். விஸ்ரவா முனிவருக்கும் கைகேசியுக்கும் பிறந்த இராவணன் இலங்கையின் தசமுக மன்னனாக உயர்ந்தார். அறிவிலும் இசையிலும் யுத்தத்திலும் வல்லவர். இலங்கை பொன்னாலான பேரரசு. மக்கள் செழித்தனர், கலாச்சாரம் மலர்ந்தது. இராவணன் ஒரு சிவபக்தர். தன் தலையை தியாகம் செய்து சிவனை வணங்கியவர். அவர் பாடிய சிவதாண்டவ ஸ்தோத்திரம் இன்று கூட தெய்வீக இசையாக ஒலிக்கிறது. அவர் கண்டுபிடித்த ருத்ர வீணை இசையின் அடையாளம். சீதையை அபகரித்தார் என்று கூறப்படுகிறது. ஆனால் உண்மையிலான அவர் அவளை ஒருபோதும் தொடவில்லை. அவளை அசோகவனத்தில் மரியாதையுடன் காத்தார். இது அவரின் ஒழுக்கமும் பெண்மையுணர்வும் காட்டும் அடையாளம். இராமன் தன் மனைவியை வனத்தில் தள்ளியவர். ஆனால் இராவணன் மற்றொருவரின் மனைவியையும் மரியாதையுடன் காத்தவர். இராமன் தெய்வங்களின் உதவியுடன் போரிட்டார். ஆனால் இராவணன் தன் தைரியத்தாலும் அறிவாலும் போராடினார். யார் பெரியவர்? நியாயம் சொல்லுகிறது இராவணனே உண்மையான வீரன். இராவணன் இறந்தபோது கூட இராமனை அவரை வணங்கினார். அவரிடமிருந்து ஞானத்தை கேட்டார். எதிரி கூட அவரை மதித்தான். அதுவே இராவணனின் மகத்துவம். ஒரு அசுரன் அல்ல, ஒரு தமிழ் மகன். அறிவின் சின்னம், பக்தியின் அடையாளம், தைரியத்தின் உருவம். இராமனை விட இராவணனே சிறந்தவர். ஏனெனில் அவர் தெய்வத்தை நம்பியவர் அல்ல, தன்னையே நம்பியவர்.